இப்போ எடப்பாடி போல பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நெக்லெக்டடா ஃபீல் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப், அதுல ஜெயக்குமார் தான் பாருங்க எல்லாத்துலயும் அவர் தான் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. எந்த தலைவரை தாக்கலன்னா ஜெயக்குமார் முன்னாடி வராரு. தேதியில அதிமுக கூடி சீக்கிரத்துல கட்சிக்குள்ள இருக்கிற உள் பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு ஒரு வழி பார்க்கணும். இல்ல எனக்கு என் பேச்சை கேட்காதவங்களுக்கு நம்ம கட்சியில இடம் இல்லைன்னு ஒரு லைன் எடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. அப்புறங்க முதல்ல தலைவரோட டிஃபரன்ஸ் ஆரம்பிக்கணும். தலைவர் கோஷ்டியில் இருக்கிறவங்களோட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தலைவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு தெரிஞ்ச உடனே அது வேற மாதிரி போகுது. ஆனா ஒண்ணுங்க, அதிமுகவுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ். அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறாங்க? அதாவது அவர் என்ன சிக்னல் கொடுக்குறாருன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கூட உங்களோட வரலாம், ஆனா நீங்க பிஜேபியோட போயிட்டீங்கன்னா நமக்கு வர்றது கஷ்டம். ஏன்னா நான் பெரியார் மேல தாக்கினது யாருக்கு பிடிக்கலன்னா கட்சியிலேருந்து வெளியேறலாம்னு அவர் ஒரு லைன் எடுக்கிறார். அதை வச்சுட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இவரோட பிளான் என்ன தெரியுதுன்னா, பிரதமர் அங்க ஐடியா போடுறாரு. அதை பிஜேபி தமிழ்நாட்டிலையும் செய்ய போறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து யார் தலைவர் வந்தாலும் சரி, அண்ணாமலையோ யாரா இருந்தாலும் இந்த டைரக்ஷன்ல போவாங்க. புது இளைஞர்களை நம்ம சேர்த்துக்கணும். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. எடப்பாடியாருக்கு எதிராக செங்கோட்டையன் இந்த பக்கம் கமெண்ட்ஸை முன் வச்சிருக்காங்க, விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது இப்போ அதிமுகவில் திருப்பி ஒரு இது ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ் ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் வர்சஸ் இபிஎஸ் ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முன்னாடி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அதிமுகவுக்கு பழைய அந்த இது இல்லைங்கிறது ஃபீல் பண்ணி தான் அதெல்லாம் ஆரம்பிக்கிறது. இப்போ எடப்பாடி போல பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நெக்லெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அது ஒரு பர்டிகுலர் குரூப், அதில் ஜெயக்குமார் தான் பாருங்க எல்லாத்துலேயும் அவர் தான் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. எந்த தலைவரை தாக்கலன்னா ஜெயக்குமார் முன்னாடி வராரு. இதில் பாருங்க அதிமுகவுக்கு இன்னும் தொடர்ந்து பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நடுவில் பல ஐடியாஸ் வந்ததுங்க. ஒரு திருப்பியும் அதிமுக ஒன்றானா பல தலைவர்கள் வெளியில் இருக்கிற இப்போ உள்ள இருக்கிற தலைவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, எப்படி போகிறாங்க, அப்புறம் கூட்டணி இல்லாமல் முடியாது, அந்த கூட்டணிக்கு எப்படி தயாரிப்பு, இதில் பல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு தேதியில் அதிமுக கூடி சீக்கிரத்தில் கட்சிக்குள்ளே இருக்கிற உள் பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு ஒரு வழி பார்க்கணும். பார்க்கல, ஏன்னா எல்லா லீடரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இபிஎஸ் தயாராக இருக்கிறாரா, இல்லை எனக்கு என் பேச்சை கேட்காதவங்களுக்கு நம்ம கட்சியில் இடம் இல்லைன்னு ஒரு லைன் எடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களால வெளியில் வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ செங்கோட்டையன் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா இப்போ போச்சுக்கு தண்டை புகஞ்சுன்னு இருக்கு. இப்போ டெய்லி ஸ்டேட்மெண்ட் இந்த சைடுலேருந்து வருது, அந்த சைட்லேருந்து வருது. ஒரு ஏதாவது விழா ஒன்று நடக்கிறது, அந்த விழாவில் இது இல்லை, ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லை, எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை. இப்போ இதை வச்சுருந்தா இப்போ புது பிரச்சனை. மொத்தத்தில் பாருங்க, இதில் ஏதோ ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் திமுகவுக்கு என்ன தோணும், இந்த மாதிரி அதிமுகவில் பிரச்சனை இருக்கு, விஜய் தான் இப்போ ஆரம்பிக்கிறாரு. நம்ம சீமானுக்கு என்னன்னா, அவர் பெரியாரை தாக்கினதுனால அவருக்கோட இதில் ஏன்னா இப்போ சீமான் என்ன சொல்றாரு, ஏன்னா நான் பெரியார் மேலே தாக்கினது யாருக்கு பிடிக்கலன்னா கட்சியிலேருந்து வெளியேறலாம்னு அவரும் ஒரு லைன் எடுக்கிறாரு. அவரும் ஒரு மாதிரி போறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து இதை யோசிப்பாங்க. இப்போ எப்படி போகுது இப்போ பாருங்க, இத்தனை கட்சிகள் எதிர் சைடில் இருந்து ஒரு கூட்டணி வரல வச்சுக்கோங்க. அப்போ டிஎம்கே எதிர்த்திருக்கிற ஓட்டெல்லாம் பிளவாயிடுது. இப்போ எடுத்த உடனே அந்த மாதிரி இருக்குது. அது டிஎம்கேக்கு லாபமாக இருக்கும். திமுகவை எப்படி நீங்கள் இது பண்ணணும், ஒன்றா வந்தானோ, எதிர்கட்சிகளுக்கு ஒன்றா வந்தானோ, பிஜேபி உள்பட. சார், இப்போ இந்த செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு பின்னணியில பாஜக தான் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை ஒரு சில பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது எடப்பாடியார தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியில பாஜக பல்வேறு வழிகளில் முயற்சியை செய்தாங்க. ஆனா முடியாம போன நிலையில தான் இப்போ மூத்த தலைவர் செங்கோட்டையன் மூலமாக இது போன்ற ஒரு அரசியல் நகர்வுகளை பாஜக எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, நான் எனக்கு தமிழ்நாடு பொறுத்து மட்டும் ஒரு விஷயம் பார்க்குறேங்க. எந்த கட்சியில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அது பின்னாடி இல்லை பிஜேபிங்கிறாங்க. இப்போ சீமான் பெரியாரை தாக்கின போது சீமான் பின்னாடி பிஜேபி. இப்போ சரி, நம்ம விஜய் கட்சி பின்னாடி பிஜேபின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா விஜய் பிஜேபியை தாக்குறாரு. எந்த இது இருந்தாலும் பின்னாடி பிஜேபி இருக்காங்க. பட் ஒன்றே ஒன்றுங்க, பிஜேபியை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ண முடியாது தமிழ்நாடு பொறுத்து மட்டும்.
அதனால சந்தேகம் அதிகமாயிட்டே போறது. இப்ப பாருங்க, புது தில்லியில பிஜேபி ஜெயிச்ச பிறகு அதை பத்தி இப்ப கவலைப்படுறாங்க பல தலைவர்கள். மமதாவும் கவலைப்படுறாங்க. ஏன்னா இத்தனை நாளா ஆட்சியில இருந்தவங்க 3 டேர்ம் ஆயிடுச்சு. இப்ப மமதாலாம் பாருங்க, இப்ப 4வது டேர்ம். மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடக்க போது, தமிழ்நாடு நடக்க போகுது. அவங்க எல்லாம் ஒரே ஆறாங்க. பிஜேபி என்ன புது ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, எப்படி பண்றாங்க, டெல்லியில் எப்படி ஜெயிச்சிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீக்னஸ் எப்படி கண்டுபிடிச்சு வச்சாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாத்துலயும் பின்னாடி பிஜேபி நினைக்கிறாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கு முன்னையே கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அப்புறங்க முதல்ல தலைவரோட டிஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறனால தலைவர் கோஷ்டியில் இருக்கிறவங்களோட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தலைவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு தெரிஞ்ச உடனே அது வேற மாதிரி போகுது. ஆனா ஒண்ணுங்க, அதிமுகவுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ், இது பெரிய கண்டம் தான் இது. இந்த தேர்தலில் பாருங்க, ஏதாவது புதுசா செய்யணும் இபிஎஸ். எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஒன்னாக்கணும். அவர் ஒன்னாக்கலன்னா ரொம்ப கஷ்டம். போக பார்த்தீங்கன்னா இது எதிர்கட்சிகளுக்கே எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனை வரும். அதிமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். சார், இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து பலகீனப்பட்டு போகக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் திமுக கூட்டணியில இருக்காங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ரென்தா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறது? அதாவது அவர் என்ன சிக்னல் கொடுக்குறாருன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கூட உங்களோட வரலாம், ஆனால் நீங்கள் பிஜேபியோட போயிட்டீங்கன்னா நமக்கு வர்றது கஷ்டம் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாரு. அவர் பாருங்க, இப்போதான் அவர் ஸ்டாலினை சந்திச்சு வந்தார். ஸ்டாலினையும் உதயநிதி இப்போ சந்திச்சிருக்காரு, இப்போ சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுலேயும் பேசியிருப்பாரு, கூட்டணியை பற்றி பேசியிருப்பாரு, சீட்டை பற்றி பேசியிருக்காரு. தன் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் இப்போ அதிகமாக நாங்கள் போட்டியிடணும், எங்களுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் போட்டியிடணும் அப்படின்னு நாங்கள் கட்டாயமாக கோரிக்கை வச்சிருப்பாரு. நம்ம ஸ்டாலின் சார்ட்டையும் உதயநிதிட்டையும் கோரிக்கை வச்சிருக்காரு. இப்போ அது கிடைக்கலன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம பி ஆப்ஷன், ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன். இப்போ அதனால இவர் என்ன சொல்றாரு, ஒரு விதத்தில் நீங்க பிஜேபி பக்கம் திரும்பிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இவர் பாருங்க, இவருக்கு காங்கிரஸோட நல்ல தொடர்பு, நம்ம திருமாவளவனுக்கு ராகுல் காந்தியோட நல்ல தொடர்பு. ஏன்னா அவர் என்ன விரும்புவாரு, டிஎம்கேக்கு எதிர்த்து ஒரு நெகட்டிவா இருந்து வச்சுக்கோங்க மூடு, ஒய் நாட் அதிமுக, விசிகே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏன் யோசிக்கக்கூடாது, அதில் விஜயை நம்ம சேர்த்துக்கலாமே, அந்த மாதிரிலாம் பிளான் போடுவார் அவர். ஏன்னா இதில் பாருங்க, திருமாவளவன் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு கிங் மேக்கர் மாதிரி வராரு, கூட்டணி பொறுத்த மட்டும். சார், இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது போலதான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியார ஒரு காலம் நான் ஏத்துக்க மாட்டேன், அதே நேரத்துல பிரபாகரன் அவர்கள் நேரடியாக வந்து சொன்னால் கூட என்னால ஈவேராவை ஏத்துக்கவே முடியாது, அப்படி ஈவேரா தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை விட்டே வெளியேறுங்க அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதன் பின்னணியில என்ன சார் இருக்கும்? என்ன அப்படின்னா வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல அதிமுக, கலைஞர் காலத்துல திமுக, இந்த 2 திராவிட கட்சிகளும் காலம் காலமாக சுமார் 60 to 70% வாக்குகளை வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சமீப காலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40ல இருந்து ஒரு 50-55% வாக்குகள் தான் வச்சிருக்காங்க. திராவிடத்திற்கு எதிரான வாக்குகளும் அதிக அளவு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் அவர்கள் தெரிவித்த விஷயத்தை எப்படி சார் பார்ப்பது? இல்லையா, அவரு பாருங்க, பெரியாரை ஏன் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பண்றாருன்னு தான் புரியல. இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, பெரியாருக்கு இப்ப நீங்க பெரியார், டாக்டர் அம்பேத்கர், அறிஞர் அண்ணா இவரெல்லாம் ஒரு சொல்ல போனா நம்ம இப்ப கலைஞரை பத்தியே நீங்க விமர்சிச்சு ஒன்றும் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஏன்னா மறைந்து போன தலைவர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தனி ஸ்டேட்டஸ். இப்போ அதை வச்சுட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவரோட பிளான் என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு திராவிடன் பேசிக் பாலிடிக்ஸை சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா இப்ப பாருங்க, பெரியார் எடுத்து யாரும் குரல் கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா, இவர் குரல் கொடுத்து பாக்குறாரு. பட் எனக்கு என்னவோ இவர் போற பாதை வந்து கொஞ்சம் டேஞ்சரா தான் தெரியுது. ஏன்னா நீங்க பாருங்க, பெரியாரை எதிர்த்து பேசி நீங்க எப்படி யார் உங்களை சப்போர்ட் பண்ண போறாங்க? கூடவே இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் தமிழர் கட்சின்னு தமிழர் இதை பத்தி பேசுறாரு. தமிழனுக்கா நான் குரல் கொடுக்குறேன், தமிழ்நாடுனா தமிழனுக்கு வேணும். இது பாருங்க, இந்த தமிழன் தமிழ்நாடுக்குங்கிறது எம்ஜிஆர் வந்த போதே வந்தது. எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து உடஞ்சி கட்சி ஆரம்பிச்சு நீங்க 1977 முதல் தேர்தலில் பாருங்க, எம்ஜிஆர் ஒரு மலையாளி, கேரளாவை சார்ந்தவர், அப்படி இப்படிலாம் பாலிடிக்ஸ் அது பண்ணப்பட்டது. பட் அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, அவங்க தெலுங்கு மொழி பேசினாலும் சரி, மலையாள மொழி பேசினாலும் சரி,
இல்லை கன்னட மொழி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாடு ஓட்டர்ஸ். ஸோ நீங்கள் அது வந்து எந்த கட்சி இந்த லைன் இப்போ எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வேற மாதிரி போறாரு. ஆனால் இவருக்கு இருக்கிற 8-9% ஓட்டு முன்ன இருந்தது, அது திருப்பி இது பண்ணி. ஆனால் இவர் தனியாக நின்று பெரியாரை எதிர்த்து பேசினார்னு பாருங்க, விஜய் கூட ஒன்றும் கிட்டக்க வர மாட்டார், எந்த கட்சி கிட்டக்க வர மாட்டாங்க. அதனால இவர் போற போக்கு எனக்கு என்னவோ இதுக்கு இவருக்கு ஏதாவது இதுல ஆதாயம் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. சார் இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல சார், இந்த திராவிடத்திற்கு எதிரான பிரசன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால திராவிட எதிர்ப்பு பிரசன்டேஜ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இதை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில சீமான் இது போன்ற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக முன்வைக்கிறாரா சார்? இல்ல அது முன் வைக்கிறாரு, அதுக்கு பெரியாரை பத்தி பேசாம முன் வைக்கலாமே. இதாவது பெரியாரை பத்தி பேசாம பாருங்க, நீ தமிழ்நாட்டில் மெயின் பிரச்சனை என்னங்க? ஊழல். பாருங்க, பெரியார் திராவிட ஆட்சின்னு சொல்லி ஊழல் தான் நடக்குது. பெரியார் பெரிய பெரிய பேரெல்லாம் எடுக்கிறாங்க, அந்த இது இருக்கிறாங்க. ஆனா நடப்பது என்ன? ஊழல் ஆட்சி, வம்ச ஆட்சி, வாரிசு ஆட்சி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதை எதிர்த்து அவர் வந்து இளைஞர் அட்ராக்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பிரதமர் ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்னன்னா 1,00,000 இளைஞரை நம்ம தயார் பண்ணணும். எந்த வம்சத்தை சார்ந்தவங்க இல்ல, அவங்க காமன் பர்சன்ஸ், யூத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அரசியலுக்கு. நல்லவர் தேவை அரசியல்ல. பிரதமரோட பிளான். இப்ப பாருங்க, டெல்லி தேர்தல் முடிந்த பிறகு இதே பாயிண்ட் சொன்னார், புது ஆளெல்லாம் கொண்டு வரணும். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்குது? இளைஞர்களுக்கு யாருக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கள நம்ம அரசியலில் கொண்டு வரணும், அவங்கள வேட்பாளராக்குவோம், அவங்க வந்து மக்கள் மத்தியில் போய் வேலை செய்யட்டும், மக்களோட நம்பிக்கையை கைப்பற்றட்டும், நல்ல வேலை செஞ்சு காமிக்கலாம், பாலிடிக்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். பிரதமர் அங்க ஐடியா போடுறாரு. அதை பிஜேபி தமிழ்நாட்டிலையும் செய்ய போறாங்க. புது இளைஞர்கள், எந்த கட்சியில் இல்லாதவங்க, எந்த ஐடியாலஜி இல்லாதவங்க, மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஒரு புது உணர்ச்சியோட வரணுங்கிறது பிரதமர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டில் அடுத்து யார் தலைவர் வந்தாலும் சரி, அண்ணாமலையோ யாரா இருந்தாலும் இந்த டைரக்ஷன்ல போவாங்க. புது இளைஞர்களை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா பல இளைஞர்கள் நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஏதோ ஒரு பண்ணணும்னு இருக்காங்க. ஆனா அவங்க எந்த கட்சியில போக முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு அரசியல்ல நீங்க போனோம்னா பணம் தேவை, இல்ல பேக்கிங் தேவை, ஒரு ஜாக்கு தேவை, ஒரு பெரிய ஃபேமிலி தொடர்பு தேவை, இல்லைன்னா நீங்க அரசியல் பண்ண முடியாது. அதாவது என்னன்னா, யூ ஹேவ் டு பி உதயநிதி, இல்ல ஆக்டர் விஜய்னா அவர்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃபிலிம் அப்பீல் இருக்குது. பட் ஃபிலிம் அப்பீல் இருக்கிறதுனால அவர் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாருங்கிறது கேரண்டி கிடையாது. ஃபிலிம் தொழில் வேற, அரசியல் வேற. ஆனா அரசியல்ல இன்று இளைஞர்கள் தேவை. எந்த மாதிரி இளைஞர்கள்? டெடிகேட்டட் இளைஞர்கள். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி.